ஸோ அடுத்தது பார்க்கறது ஃபாரின் கீ. ஃபாரின் கீனா ஒரு ஃபர்ஸ்ட் டேபிள்ல இப்போ நம்ம 2 டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுவோம். 2 டேட்டா பேஸ்லயும் தனித்தனி டேபிள் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு டேட்டா பேஸ்ல 2 டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அக்கௌண்ட் டேபிள் ஒன்று, இன்னொன்று வந்து சரி இப்படி வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் டேபிள் ஒன்று, டீச்சர்ஸ் டேபிள் ஒன்று. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு எந்த டீச்சர் அசைன் பண்ணியிருக்காங்கன்னு வேணும். இப்போ ஸ்டூடெண்டோட பிரைமரி கீ ஒன்று இருக்கும், அதே மாதிரி டீச்சருக்கு ஒரு பிரைமரி கீ ஒன்று இருக்கும். அந்த டீச்சரோட பிரைமரி கீ எடுத்துட்டு வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் போடும் போது அதை வந்து ஃபாரின் கீயா மாறிடும். ஓகேவா? ஸோ ஒரு டேபிள் ரிலேஷன்ஷிப்புக்காக யூஸ் பண்றது தான் ஃபாரின் கீ. நெக்ஸ்ட் நாட் நல். நாட் நல்னா அங்க மேனிட்டரியா வேல்யூஸ் போட்டு ஆகும். வேல்யூஸ் போடலன்னா அது வந்து சப்மிட் ஆகாது. அதான் நாட் நல். யூனிக். யூனிக்னா இப்போ யூனிக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல யூசர் நேம் கிரியேட் பண்றது. இந்த யூசர் நேம் இல்ல, இந்த யூசர் நேம் இல்ல, இந்த யூசர் நேம் இல்ல, வேற யூசர் நேம் போடுங்கன்னு சொல்லும். ஸோ அப்போ டேட்டா பேஸ்ல போய் ஃபெச் பண்ணும் இந்த யூசர் நேம் இருக்காங்களான்னு. ஸோ அது யூனிக்கா இருந்தா மட்டும் அதை அக்செப்ட் பண்ணும். இதுக்குதான் யூனிக் யூஸ் பண்ணுவோம். செக். செக்னா இப்போ வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. இன்ஸ்டாகிராமே வச்சுக்கலாமே, 18 வயசுக்கு மேல இருந்தாலும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ அவன் இப்போ வந்து அந்த ஏஜ் இடத்துல வந்து 17 போட்டிருந்தானா அவனுக்கு செக் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடும். 18 போட்டிருந்தானா செக் பண்ணி அக்செப்ட் பண்ணிடும். இதுதான் செக். அடுத்தது டிஃபால்ட். டிஃபால்ட்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருப்போம், அந்த வேல்யூவே போயிடும். ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 1 விழுந்துச்சுன்னா செகண்ட் பர்சன் 2, 3 நீங்க அங்க வேல்யூஸே கொடுக்க தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால டேபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம அடுத்த திருப்பியும் SQL ஒர்க் ஸ்பேஸ்ல போயிட்டு டேபிள்ஸை கிரியேட் பண்ண போறோம் வித் டேட்டா டைப் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இந்த எல்லா டேட்டா டைப்ஸையும் வச்சும் எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸை வச்சும் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு போகலாம்.